PGTRB English. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஜென்ரல் ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸோட கண்டினியூஷனை பார்த்துட்டு வந்தோம். சேம் அதோட கண்டினியூஷனில் இன்னும் ரிமைனிங் பேலன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் இருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் என்ன ஆர்டர் பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ் சொன்னாங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நவ் த ஒய்ஃப் ஆஃப் பாத். த ஒய்ஃப் ஆஃப் பாத் வாஸ் சம்டில் டெஃப், a little deaf as her tale will later expand upon. ஸோ இங்கே சம்டில் டீஃப்ன்றது ஆக்சுவலாக என்ன பேஸ் பண்ண டேர்ம்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து டெஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்றது பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கும். ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் ஹர் டேல் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி 5 மேரேஜஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யங்கஸ்ட்டாக ஒரு மேன் வந்து ஃபைனலாக மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் அந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. A little deaf as her tale will later expand upon. அண்ட் தட் வாஸ் அ ஷேம். ஆக்சுவலி அது வந்து ஒரு ஷேமாக ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் காது கேட்காம போகிறது, சம்டைம்ஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறது, அது வந்து ஒரு ஷேம்ஃபுல்லான தாட்டாக வந்து அங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. த ஒய்ஃப் ஆஃப் பாத் இஸ் ஸோ அடெப்ட் அட் மேக்கிங் க்ளோத் தட் ஷீ சர்பாசஸ் ஈவன் த க்ளோத் மேக்கிங் கேபிட்டல்ஸ் ஆஃப் சார்சர்ஸ் வேர்ல்ட், ஐப்ரஸ் அண்ட் கென்ட், அண்ட் ஷீ வியர்ஸ் கவர் சீஃப்ஸ், linen coverings for the head, which must, the narrator assumes, have weighed 10 pound. ஸோ இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க டெர்மிக்கல் வேர்டு வந்து போயமில் யூஸ் பண்ண வேர்ட் weighed 10 pound. ஸோ அது வந்து என்ன குவாலிட்டியில் இருக்கும், ஸோ என்ன அமௌண்ட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அது பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய்ஃப் ஆஃப் பர்த் வந்து அவங்களுக்கு வந்து க்ளோத்தில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க ஒவ்வொரு க்ளாத்துமே வந்து பர்ஃபெக்டாக அவங்க ஹெட்டில் போடுறதுலேருந்து அவங்க போடுற ஒவ்வொரு அட்டையருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஈவன் த க்ளோத் மேக்கிங் கேபிட்டல்ஸ், ஸோ அவங்க யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ஸோ பர்ஃபெக்டானதாக இருக்கும். ஸோ இங்கே அவர் சொல்லும்போது கேபிட்டல்ஸ் ஆஃப் சார்சர்ஸ் வேர்ல்டு, ஸோ சார்சர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுல ஒரு ஹையஸ்ட் பிராண்டில் உள்ள ஒரு குவாலிட்டியை வந்து இவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் இவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒய்ப்ரஸ் அண்ட் ஜென்ட்ன்ற அந்த இதுலேருந்து தான் அவங்க அந்த பர்ஃபெக்டான பிராண்ட்லேருந்து தான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷிவர்ஸ் கவர் சீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஹெட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கிளாத்து, விச் வாஸ் மேட் பை லினன் கிளாத். லினன்லாம் காட்டன் மெட்டீரியல் சொல்லுவாங்க, பியூர் காட்டன் மெட்டீரியல். விச் மஸ்ட் த நரேட்டர் அசியூம். இங்கே நரேட்டர் வந்து அது ரொம்ப அசியூம் பண்ணி பார்க்குறாரு. ஸோ இவங்க வந்து போடுறது எல்லாமே ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஷீ ஹேட் 5 husbands through the church door and had been at Jerusalem, Rome and Boulogne on pilgrimage. ஸோ இவங்களுக்கு வந்து 5 ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து எல்லா மேரேஜஸுமே அவங்களுக்கு சர்ச்சில் வந்து கண்டக்ட் பண்ண மாதிரி தான் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ ஷீ ஹாஸ் பீன் ஃப்ரம் ஜெருசலேம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ரிசைடிங் பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஜெருசலேமில் இருக்குது, விச் இஸ் அட் ரோம் அண்ட் பொலாங்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் அஸ் கேட்டோத்ட். கேட்டோத்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா ட்ரெடிஷ்னலி டினோட்டிங் லாசிவியஸ்னஸ்ன்னுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு இதில் திருப்தி இல்லாமல் ஒவ்வொரு பர்சனையாக வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்க அந்த மாதிரி பர்சனாக இருக்காங்க. அண்ட் அஸ் கீப்பிங் குட் கம்பெனி ஷீ நோஸ் ஆல் த ஆன்சர்ஸ் அபவுட் லவ். ஸோ இவங்களுக்கு வந்து லவ்ன்றதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் கிளியராகவே தெரியும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸுமே வந்து எப்படின்னா அவங்களுக்கு லவ்ன்றதை வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காத ஒரு பர்சனாக இருந்தாங்களே தவிர, நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து அந்த யங்கஸ்ட் மேன் தான் வாட் டஸ் லவ் மீன்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லவ்னா என்ன, ஸோ லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு எந்த கொஸ்டினுக்கானாலும் ரெடியான பதிலை வந்து அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருந்தது. ஃபார் ஷி குட் ஆஃப் தட் ஆர்ட் த ஓல்ட் டான்ஸ், ஷி நியூ த ஹோல் டான்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் லவ் இஸ் கன்சர்ன்டு. ஸோ ஆல் டான்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க லைஃப்பில் தேவைப்படுற எல்லா விதமான லவ்வையும் வந்து எனக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ எல்லா விதமான ஸ்டேட்டஸ், ஸோ எல்லா டைம்லேயும் இருக்கிறதான ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் டீல் பண்ணி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. த நெக்ஸ்ட் ஸ்லைட். எ பார்சன் ஆஃப் அ டவுன், எ குட் ரிலீஜியஸ் மேன், எ பார்சன் ஆஃப் அ டவுன் இஸ் நெக்ஸ்ட் டிஸ்கிரைப், ஹூ ஆல்தோ புவர் இன் குட்ஸ் இஸ் ரிச் இன் ஹோலி தாட் அண்ட் ஒர்க். ஸோ பர்சன் ஆஃப் டவுன் வந்து இந்த பர்சன் ரொம்பவே வந்து போரான பர்சனாக இருந்தாலும் அவரோட குவாலிட்டி எப்படின்னா ஹோலினஸில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஹையஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு குட் ரிலீஜியஸ் மேன். அண்ட் இந்த மேன் வந்து அடுத்ததாக வந்து அடுத்த கட்டத்தில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பிகாஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்
அவங்க லைஃப்ல இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தானே ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே சாசரும் வந்து ஹை ஸ்டேட்டஸ்லேருந்து இப்போ லோ ஸ்டேட்டஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தரையாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வராரு. பட் அவர் என்னதான் வந்து புவரான பர்சனாக இருந்தாலும் அவரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா அவரோட ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ரொம்ப ஹோலியான பர்சன், ரொம்பவே வந்து ஹையான லெவலில் அவரை வந்து பேசினார். ரிச் இன் ஹோலினஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரோட ஒர்க்லேயும் சரி அவரோட தாட்லேயும் சரி அவர் ரொம்பவே நல்ல பர்சன் சொல்கிறாங்க. ஹீ இஸ் எ லேர்ன்ட் மேன் ஹூ ட்ரூலி ப்ரீச்சஸ் கிரைஸ்ட் காஸ்பிள். ஸோ இவங்க பர்சன் ஆஃப் டவுன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் சர்ச் ப்ரீச்சர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து மெசேஜஸ் வந்து ப்ரீச் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. ஸோ வென் ஹீ ப்ரீச்சஸ் கிரைஸ்ட் காஸ்பிள். ஓகேவா? ஸோ காஸ்பிளில் இருக்க ஒவ்வொன்றத்தையும் வந்து அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாங்க. ஸோ சர்மன்ஸ் ஈஸியாகவே அவங்க எடுத்து அழகாக வந்து பீப்புளுக்கு வந்து சொல்ல முடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தது அவருக்கு. அண்ட் டிவோட்லி டீச்சர்ஸ் ஹிஸ் parishioners. ஸோ எல்லா மற்ற மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டோரியை வந்து அழகாக கேட்குற அளவுக்கு இவர் சொல்கிறது வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தது. He travels across his big parish to visit all his parishioners on his feet carrying a staff in his hand. ஸோ இவர் எப்போவுமே வந்து போகும்போது எல்லாமே எல்லா மக்கள்கிட்டையும் வந்து போயிட்டு காடை பற்றி காஸ்பிள் ப்ரீச் பண்ணும்போது இவர் எப்போவுமே என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்டஃப் வந்து கேரி பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஸோ இவர் வந்து அது இல்லாமல் வந்து எங்கேயுமே போக மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் a noble example to his parishioners. ஸோ ஆல்மோஸ்ட் இவரோட சர்ச்சில் இருக்க பிலீவர்ஸ் தான் இந்த parishioners சொல்லுவாங்க. ஸோ இப்போ சொல்லுவாங்கல்ல காட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே அவங்களோட மந்தைகளும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க பைபிளில். ஸோ லைக் ஷீப் வந்து எப்படி ஃபாலோ பண்ணி போகும்னா ஒரு ஷீப் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் மோஸ்ட் ப்ராப்ளி. ஸோ இப்போ குரூப் ஆஃப் ஷீப் வந்து இருக்கும்போது அது என்ன பண்ணோம்னா இப்போ ஒரே ஒரு மேய்ப்பர் என்ன பண்ணுவாருன்னா ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு காமிப்பாரு. நடுவில் ஒரு பள்ளம் இருக்கோ ஏதோ ஒன்று அவங்க ஃப்ரண்ட்ல போறதுல வந்து ஃபேஸ் பண்றாங்க தடங்கள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 ஷீப்க்கு வந்து அவர் லீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன பண்ணோம்னா சேம் அதே தான் ஃபாலோ பண்ணுமே தவிர டிஃப்ரெண்ட்டாக போகாது. ஸோ இப்போ ஒரே லைனில் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷீப் போகும்போது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகும், வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னா அதே மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும். ஸோ இது வந்து முன்னாடி யார் எப்படி டீல் பண்ணி நடத்துகிறாங்களோ எப்படி டைரக்ட் பண்ணி நடத்துகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தான் போகும். ஸோ இதே மாதிரி தான் இந்த நோபல் பர்சன் எ பார்சன் இவர் வந்து எப்படி வந்து பிப்ளிக்கலாக ஒவ்வொருத்தரையும் வந்து வழி நடத்துனாங்களோ அதே மாதிரி தான் இவங்களை ஃபாலோ பண்ணுற பேரிஷ்னர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்டாக அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ் ஷீப் ஆஸ் தே ஆர் டிஸ்கிரைப் பிகாஸ் ஹி ஆக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அதான் மேய்ப்பன் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கணுமோ நம்ம எப்படி வழி நடத்துறவங்க எப்படி பர்ஃபெக்டாக வழி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஒரு லீடர்ஸ் இருக்காங்கன்னா லீடர்ஸ் வந்து எப்படி டீல் பண்ணுறாங்க தப்பு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதே மாதிரி தான் ஃபாலோவரும் என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சப்போஸ் லீடராக இருக்கவங்களே வந்து நம்ம வந்து தப்பு பண்ணா என்னன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதே தப்பு தான் வந்து அதை விட பல மடங்கு தப்பு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்சன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ரீச் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காரு. ஹி ப்ரீச்சஸ் செகண்ட் ஆர் இன் சார்ஸஸ் ஃப்ரேஸ் ஃபர்ஸ்ட் ஹி ராட் அண்ட் ஆஃப்டர்வர்ட் ஹி தாட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீ ராட்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து வழி நடத்துவார், அவர் அதே மாதிரி அடாப்ட் ஆகிடுவார், இவரை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ அப்படி இவர் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இவரோட பிலீவர்ஸ் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீ ராட் அண்ட் ஆஃப்டர் ஹீ தாட்னு சொல்லிட்டு சாசரோட ஃப்ரேஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. The narrator believes that there is no better priest to be found anywhere. ஸோ இவரை மாதிரி ஒரு பெட்டரான ப்ரீஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து இங்கே கிளியராக சொல்கிறாரு. The next slide. A plowman. With the parson travels a plowman who does not tell a tale. இங்கே plowman வந்து எந்த ஸ்டோரியுமே சொல்லவே இல்லை. Who has hauled many cartloads of dung in his time. ஸோ இவர் வந்து எல்லாமே லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு பர்சனாக இருந்தார். பார்சன் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் இருந்தார்ல அந்த ஸ்டாஃபில் வந்து இவர் தான் அந்த ப்ளோமேன் தான் வந்து அவர் கூட வந்து ட்ராவல் பண்ண ஸ்டாஃபு. ஸோ இந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுவாருன்னா அவர் எங்கே போய் பாரிஷ்னர்ஸை எல்லாரையும் விசிட் பண்ண போகிறாரோ அவர் கூடவே இவரும் போவார். ஹீ இஸ் குட் ஹார்ட் ஒர்க்கிங் மேன். ஸோ ப்ளோமேனை பற்றி பார்க்கும்போது அவரோட கேரக்டர் பேஸ் பார்த்தோன்னா ஹீ இஸ் ஸோ குட் அண்ட் இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மேன் who lives in peace. ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சன். ஸோ இவர் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணுற பர்சன் அண்ட் சேரிட்டி அண்ட் ட்ரீட்ஸ் இஸ் நெய்பர் ஆஸ் ஹி வுட் பி ட்ரீட்டட். ஸோ இவர் எப்படி இவரை மற்றவங்க வந்து ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் வந்து மற்றவங்கள நல்ல விதத்தில் வந்து ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லை எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் அப்படின்னா அவர் லைஃப்
வந்து சர்வை பண்ணது வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே கருணை உள்ளத்தோட வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி ரைட்ஸ் ஆன் அ மார் அண்ட் வேர்ஸ் அ டேபர்ட் எ ஒர்க்மேன்ஸ் லூஸ் கார்மெண்ட். ஸோ இவங்க போடும்போது வந்து ஒர்க்மேனோட ஒரு லூஸ் கார்மெண்ட் போட்டிருப்பாங்க. அப்படின்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ரொம்பவே லூஸா இருக்கும். சர்வன்ட்ஸ் ஓல்டன் டேஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீங்க பார்த்துருப்பீங்க. இடுப்புல மட்டும் ஒரு இது டைப் பண்ற மாரி ஒரு நாட் ஏதாவது போட்டிருப்பாங்க. ரெஸ்ட் அதர் பார்ட் வந்து ரொம்பவே லூஸான ட்ரெஸ் தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு மார்க் தான் வந்து ரைட் பண்ணிட்டு போறாரு. ஸோ அந்த மார்க்ல வந்து இவரு மூவ் பண்ணிட்டு போம்போது, டிராவல் பண்ணிட்டு போம்போது, அந்த மேல வச்சு தான் எல்லாத்தையுமே வந்து இவர் வச்சு டிராவல் பண்ணிட்டு போவாரு. தி நெக்ஸ்ட் ஸ்லைட் எ மில்லர். எ மில்லர் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அடுத்த சான்ஸ் வந்து இப்ப யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, மில்லருக்கு குடுத்துருக்காங்க. இன் திஸ் ஃபைனல் குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ்ல இது ஃபைனல் குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நவ் அட் த பாட்டம் ஆஃப் த கிளாஸ் ஸ்கேல். ஸோ கிளாஸ் ஸ்கேல் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து லோயரா போயிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அந்த இதுல லோயஸ்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டு மில்லரை குறிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து லோ கிளாஸ் கேட்டகரின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஹி இஸ் பிக் போன்ட் அண்ட் ஹேஸ் பிக் மசில்ஸ். ஸோ இவர் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சனை தான் வந்து பிக் போன்டு பர்சன் சொல்லுவாங்க. ஸோ பிக் மசில் அவருக்கு இருக்கான். அண்ட் ஆல்வேஸ் வின்ஸ் த ப்ரைஸ் இன் ரெஸ்லிங் மேட்சஸ். ஸோ ரெஸ்லிங் மேட்சஸில் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிற ஒரு பர்சனாக இருப்பார் மில்லர். தெர் இஸ் நாட் அ டோர் தட் ஹீ குடன்ட் லிஃப்ட் ஆஃப் ஹிஸ் ஹின்ச்சஸ் ஆர் பிரேக் இட் பை ரன்னிங் இட் ஹெட் ஃபர்ஸ்ட். ஸோ இவர் வந்து எந்த இடத்துல போனாலுமே சரி வின் பண்ணிட்டு வர ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனாக இருந்தார். ஸோ இவருக்கு வந்து எந்த டோராக இருந்தாலுமே ஹிட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிட்டு போகிற அளவுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஹி ஹாஸ் அ பிளாக் வைட் நாஸ்ட்ரில்ஸ், கேரிஸ் அ ஸ்வாட் அண்ட் அ பக்லர் ஷீல்ட் பை ஹிஸ் சைட். ஸோ இவர் வந்து ஒரு வாரியர் மாதிரி தானே ரெஸ்லரும். ஸோ வென் ஹீ டிராவல்ஸ் அவர்கிட்ட என்ன இருக்குமா, ஒரு வைட் நாஸ்ட்ரில்ஸ் இருக்குமா, அதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்வாட் இருக்கும். ஒரு பெரிய கத்தி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்லர் இருக்கும். அந்த பக்லர் வந்து என்னன்னா, அவங்கள புரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஷீல்டு. ஸோ அந்த ஷீல்டு எப்பவுமே அவர் சைட்ல வந்து கேரி பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹேஸ் அ மவுத் லைக் அ கிரேட் ஃபர்னஸ். ஸோ அந்த மவுத்த வந்து எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு பெரிய வந்து ஒரு இடத்த வந்து கம்பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி வந்து பெரிய ஒரு வாயின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிகாஸ் அவர் வந்து நெறையவே கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ ரெஸ்லர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க பாடிய வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக கண்டிப்பா நெறையவே வந்து ஈட்டபிள்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன் சொல்றாங்க. ஹி இஸ் குட் அட் ஸ்டீலிங் கார்ன். ஸோ இவரோட குவாலிட்டில வந்து ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீலிங் அதுதான் உங்கள சொல்லும்போது லோ கேஸ்ட்ல சொல்றாங்க. ஸோ ஸ்டீலிங்ன்றது ஒரு தப்பான பழக்கம். ஸோ திருடுறது ஒரு நல்ல குவாலிட்டியே கிடையாதுல்ல. ஸோ இவர் வந்து கார்ன திருடுறதுல ஒரு பெஸ்ட்டான பெர்சன்னு சொல்றாங்க. அண்ட் டேக்கிங் பேமெண்ட் ஃபார் இட் 3 டைம்ஸ். பல மடங்கு அத திருடி என்ன பண்ணுவாருன்னா, 3 மடங்கு அதிகமான காசுக்கு வந்து விக்கிற மாரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் தென் சார்ஜர் இம்ப்ளைஸ் தேர் ஆர் நோ ஹானஸ்ட் மில்லர்ஸ். ஸோ மில்லர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹானஸ்ட்டான பெர்சன் வந்து யாருமே இல்லன்றாங்க. இவர் வந்து திருடுனத கொண்டு போயிட்டு, நான் அத 3 மடங்கா திருப்பி அந்த காச வந்து இப்போ ஒரு கார்ன நான் திருடிட்டு அதுக்கு 3 டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட்ட வந்து நான் ரீபே பண்ணாலும், அது வந்து பெர்ஃபெக்ட் கிடையாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பண்ணது தானே வந்து பேட் குவாலிட்டியா வருது. ஸோ அந்த மாரி வந்து இங்க சார்ஜர் வந்து அவங்கள ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட் எ நோபல் மேன்சிபிள். எ நோபல் மேன்சிபிள் இவர் வந்து ஒரு பிசினஸ் மேன். எ பிசினஸ் ஏஜென்ட் சொல்லுவாங்க. எ பிசினஸ் ஏஜென்ட், பர்ச்சேசர் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இவர் வந்து ரிலீஜியஸ் ப்ரொவிஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ற ஒரு பர்சன். ஸோ ஆல்மோஸ்ட் சர்ச்லயோ நீங்க ஒரு டெம்பிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டெம்பிள்க்கு என்னென்ன தேவைப்படுது, சர்ச்சுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டையும் வந்து சார்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் போய் வாங்கிட்டு வர பர்சன் ஒருத்தர் தனியா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருந்த பர்சன் தான் இந்த நோபல் மேன்சிபிள். ஸோ இஸ் த நெக்ஸ்ட் பில்கிரிம். ஹி இஸ் த அனதர் பில்கிரிம் டு பி டிஸ்கிரைப்டு. ஸோ இங்க வந்து இப்போ சார்ஜர் இப்போ ஒவ்வொருத்தரையா டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராருல, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இவர் வந்து நெக்ஸ்ட் சான்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நோபல் மேன்சிப்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, அண்ட் சாவி ஃபினான்ஷியல் ஆப்ரேட்டர். ஸோ இவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினான்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்காங்க. இப்போ எப்படின்னா சர்ச்சில் இருந்தோ ஒரு டெம்பிள்ல இருந்தோ உள்ள இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் தான் திங்ஸை வாங்க போவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 எடுத்துட்டு போறாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னா, அந்த 10,000க்குள்ளேயே முடிஞ்சு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர, ஸோ அதை விட அதிகமா எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் இவருமே இருக்காரு. தோ எ காமன் மேன், த மேன்சிபிள் கேன் ரன் ரிங்ஸ் ரவுண்ட் ஈவன் அ ஹீப் ஆஃப் லேர்ன்ட் மென். ஸோ இவர் வந்து எப்படி டேர்ம் யூஸ் பண்றாங்கன்னா, ஹீப் ஆஃப் லேர்ன்ட் மென். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃபினான்ஷியர் வந்து எப்படி டீல் பண்ணுவாரோ, அந்த மாரி ஒரு குவாலிட்டி உள்ளவர் தான் மேன்சிபிள்னு சொல்றாங்க. த மேன்சிபிள் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆம்னியஸ்லி எண்ட்ஸ் செட்டில் ஹிர் எலர் கேப்பே. அப்படின்னா
ஈ கேன் டிசீவ் தெம் ஆல். ஸோ இவரால ஈஸியா எல்லாத்தையுமே பண்ணி முடிக்க முடியும். ஸோ இவர்கிட்ட ஒரு டாஸ்க்க குடுத்தா, அத வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அழகா வாங்கிட்டு வரவும் முடியும். ஸோ எல்லாமே இவர் வந்து பெர்ஃபெக்ட் பிளான் பண்ண மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட். த ரீவ். த ரீவ் எ ஸ்லெண்டர் கால்ரிக் மேன், லாங் லெக்ட் அண்ட் லீன். ஸோ இவங்கள எப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஒய்லிக் எஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒய்லிக்ன்ற ஒரு டேர்மு. அது பேஸ் பண்றது எப்படின்னா, லீனா இருப்பாங்க, லாங் லெக்டுன்னு சொல்லிட்டு அந்த டேர்ம வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ லாங் லெக்டு இது எல்லாமே நீங்க வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து மைனர் கேரக்டர்ஸா இருந்தாலும், அங்க வந்து அவங்கள பெருசா எடுத்து பேசணும்னா, சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் அவங்களோட டெர்ம் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்கள டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க ரீவ் வந்து ஸ்லெண்டர் அப்படின்னா ரொம்ப ஒல்லியா இருக்க மாரி ரெப்ரசென்ட் பண்றாங்க. கால்ரிக் மேன் அண்ட் லாங் லெக்டு ஆஸ் வெல் அஸ் லீனா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்லெண்டர்னா பாவம் பேஸ் பண்ணியும் வரும். ரொம்பவே புவரான கண்டிஷன்ல இருக்க மாரியும் சொல்லுவாங்க. ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் மச் கிரெயின் ஹி ஹாஸ். ஸோ இவருக்கு தெரியும் கிரெயின் அவர்கிட்ட எவ்வளோ கிரெயின் அவர்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு விவசாயிய பார்த்தீங்கன்னா, அவர பொறுத்தவரைக்கும் இப்ப எவ்வளோ வந்து ஈல்டு பண்றாரோ, அதே மாரி தான் அத எடுக்கும்போது, அதோட பலன எடுக்கும்போது, அத எப்படி பெர்ஃபெக்ட்டா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், எவ்வளோ அது குவான்டிட்டி இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் மச் கிரெயின் ஹி ஹாஸ் அண்ட் இஸ் எக்ஸலென்ட் அட் கீப்பிங் ஹிஸ் கிரானரி அண்ட் இஸ் கிரெயின் பின். ஸோ இப்ப கண்டிப்பா அதுக்குன்ட்டு ஸ்டாக் வைக்கிறதுக்கான ஒரு குடோன் இருக்கும். ஸோ அந்த குடோன்ல வந்து அந்த கிரானரிய எல்லாமே அவருக்கு ஸ்டோர் பண்றதுக்கும் பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஸோ அந்த கிரானரி பின் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. There is no bailiff, herdsman or servant about whom the reeve does not know something secret or treacherous. As a result, they are afraid of him as of the death. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ரீவ் வந்து என்னதான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும், அதுலயும் இப்ப ஏதாவது ஒரு சர்வென்ட்டோ யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா, அத வந்து கண்டிப்பா அத அபகரிச்சு எடுக்கணும், இல்ல அத லூட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்கன்னா, ஸோ அதோட ரிசல்ட் வந்து டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அத மொத்தமா இல்லாம பண்றதுக்காக அந்த கிரானரிய வந்து எரிச்சு விட்டுருவாங்க. இல்ல அந்த குடோனயே மொத்தமா வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ இல்ல அவங்க குடோன்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு வேற யாருக்காவது வந்து வித்துருவாங்க. ஸோ அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பேனிக் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்றாங்க. The next slide. The summoner. The summoner is next. His face fire red and pimples. ஸோ இவரோட ஃபேஸ வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, ஃபேஸ் எப்பவுமே வந்து கோவத்தோடயே ஆங்கிரியோட இருக்க பெர்சன வந்து சொல்லுவாங்கல்ல, ஃபயர் ஃபேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஃபயர் ரெட் கோவம் வரும்போது தான் நெறைய பேருக்கு வந்து முகம் வந்து சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஃபயர் ரெட் மாரி தெரியுது. அண்ட் பிம்பிள் வந்து ரொம்பவே அதிகமா அவங்க ஃபேஸ்ல இருக்கு. வித் நேரோ ஐஸ். ஸோ இவரோட ஐஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்குன்ற மாரி ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஹி ஹாஸ் எ ஸ்கின் டிசீஸ் அக்ராஸ் ஹிஸ் பிளாக் ப்ரோஸ். ஸோ இவருக்கு வந்து சம் ஸ்கின் டிசீஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபுல்லா மொத்த ஸ்கின்னுமே ஸ்பாயில் ஆகுற மாரி வரும். சிலருக்கு வந்து பேச்சஸ் ஆஃப் பிளேசஸ்ல மட்டும் சில பிளேசஸ்ல மட்டும் வரும். ஸோ அந்த மாரி இவருக்கு வந்து டிசீஸ் வந்து அக்ராஸ் ஹிஸ் பிளாக் ப்ரோஸ். ஸோ இந்த ஐப்ரோ இருக்குல்ல, ஸோ அதுல வந்து அவருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருந்தது. அண்ட் ஹிஸ் பியர்ட் விச் ஹாஸ் ஹேர் ஃபாலிங் அவுட் ஆஃப் இட். ஓகே. ஸோ கன்டினியூஸா வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருந்தது. அண்ட் ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லெஷரஸ். ஸோ இவர் வந்து பார்க்க கொஞ்சமே வந்து பயமுறுத்துற அளவுக்கு ஒரு ஃபேஸ் வச்சிருந்த மாரி சொல்றாங்க. தேர் இஸ் தி நரேட்டர் டெல் அஸ் நோ ஆயின்மென்ட் ஆர் கியூர். ஸோ இவர வந்து பார்க்கும்போது வந்து அந்த ஃபேஸ் ரெட் ஃபேஸ்டா அவர பார்க்கும்போதே வந்து பயப்படுற மாரி ஒரு ஃபேஸோட இருந்தா, ஸோ ஒரு பீப்பிள் போய் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தானே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கியூர் பண்றதுக்கு எந்த விதமான ஆயின்மென்ட்டும் இல்ல. எ ஸோ கியூரிங் மெடிசின் எதுவுமே இல்லன்னு சொல்றாங்க. ஆர் ஹெல்ப் ஹிம் டூ ரிமூவ் ஹிஸ் பிம்பிள்ஸ். ஸோ அந்த பிம்பிள்ஸ ரிமூவ் பண்றதுக்கு கூட எந்த கியூர் பண்றதுக்கு மெடிசினோ எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹி லவ்ஸ் ட்ரிங்கிங் வைன். ஸோ இவருக்கு வைன் குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். விச் இஸ் அஸ் ரீட் அஸ் பிளட் அண்ட் ஈட்டிங் லீக்ஸ் ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒயின் அதிகமாக கன்சியூம் பண்ணுவார். ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து எடுத்துக்கிறது வந்து ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக் வந்து அதிகமாக எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீ நோஸ் ஹவு டு ட்ரிக் சம் ஒன். அண்ட் இந்த பர்சனுக்கு வந்து அழகா ஒருத்தரை வந்து எப்படி வந்து ஏமாத்தலான்றது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் வெரி கிளவர்ன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. தி நெக்ஸ்ட் லைன். எ நோபிள் பார்ட்னர். ட்ராவலிங் வித் த சம்மனர் இஸ் அ நோபிள் பார்ட்னர். ஸோ இந்த நோபிள் பார்ட்னர் வந்து சம்மனர் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் கம்பேனியன். ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் கம்பேனியன் ஆல்மோஸ்ட் சிமிலர் டேர்ம் தான். பட் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்றதை வந்து இங்கே காமிக்குது. இன் வாட் சென்ஸ் சாசர் இன்டென்ஸ் த வேர்ட் கம்பீர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா,
மீனிங் வந்து கம்பேனியன். ஸோ கம்பீர்ன்ற வேர்ட் வந்து கம்பேனியன் சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நோபடி நோஸ் ஹவு மச் தே ஆர் வெரி க்ளோஸ்ன்ற மாரி இங்க திருப்பி ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸோ பாடுனரும், சம்மனரும் வந்து ரொம்பவே க்ளோஸு. அண்ட் த லாஸ்ட் பில்கிரிம் டெல்லர் டு பி டிஸ்கிரைப். ஸோ இவர் தான் பாடனர், நோபல் பாடனர் தான் வந்து லாஸ்ட் பெர்சன் இந்த பில்கிரிம் டிராவலர்ஸ்ல லாஸ்ட்டா இவர டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹி சிங்ஸ் லவுட்லி. ரொம்பவே கத்தி பாடுவாரு. எப்படி பாடுவாருன்னா, என்ன சாங்ஸ் பாடுவாருன்னா, கம் ஹிதர் லவ் டு மீன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாரு. அப்படின்னா, கம் ஹியர் லவ் மீ அப்படின்னு சொல்ற சாங்க வந்து பாடுவாருன்னு சொல்றாங்க. அண்ட் ஹஸ் ஹேர் அஸ் yellow as wax which hangs like flaxen from his head. ஸோ இவரோட ஹெட்ல இருந்து பார்க்கும்போது அந்த வேக்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தர மாதிரி இருக்குமா அவரோட ஹேர். ரொம்பவே வந்து கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும், கோல்டன் கலர்ல இருக்கறனால அது எல்லோன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து அது லாங்கா இருக்கறனால தொங்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. He carries a wallet full of pardons in his lap, brimful of pardons come from Rome. ஸோ இவர் வந்து இவர்கிட்ட எப்பவுமே என்ன இருக்கும்னா, பாடன்ஸ் வந்து நிறையவே வந்து இவரோட மடியில வந்து சேகரிச்சு வச்சிருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. brimful of pardons அது என்னன்னா, ரோம்ல இருந்து அதிகமா எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்றாங்க. The pardon is sexually ambiguous and he has thin boyish voice. ஸோ இவருக்கு வந்து பாடும்போது லவுடா பாடுறாரு. பட் அவரோட வாய்ஸ் வந்து இங்க பேசும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ரொம்ப ரொம்ப மைல்டான வாய்ஸ், பாயிஷ் வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தின்னான பாயிஷ் வாய்ஸ்ன்னு மென்ஷன் பண்றாங்க. And the narrator wonders whether he is a gelding or a mar, a eunuch or a homosexual. ஸோ இங்க எப்படி சொல்றாங்கன்னா, இவர் வந்து உண்மையாவே பொண்ணு தானா இல்ல பையன் தானான்ற அந்த கன்ஃபியூஷன்லயும் அண்ட் ஈவன் சம் ஆஃப் அந்த பர்சன் வந்து செக்ஷுவலி அவங்க வந்து ரொம்பவே வந்து வீக்கா இருக்க பர்சனை வந்து வேற விதமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஹோமோசெக்ஷுவல் பர்சனா இல்ல வந்து டிஃப்ரெண்டான பர்சன்ன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்றாங்க. த நரேட்டர் ரைட்ஸ் தட் ஹீ ஹாஸ் டோல்ட் அஸ் நவ் ஆஃப் த எஸ்டேட். அப்படின்னா நவ் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஒவ்வொருத்தர் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜியில தானே ஒவ்வொருத்தரையும் வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஹை டு லோ. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது த ஏரே, ஸோ அவர் யூஸ் பண்ணுற கிளாத் அண்ட் நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் அசம்பிள்ட் இன் திஸ் கம்பெனி. ஸோ எந்த டைப் ஆஃப் கேட்டகரி வந்து எப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஸோ அவங்க போட்டிருந்த அட்டையர் அப்படின்னா ட்ரெஸ் குவாலிட்டி முதல் அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு ஐட்டம்ஸ் முதல் அவங்கள வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கிளாஸ் அப்படின்னா ஹை டு லோ கிளாஸ்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ தென் மேக்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் ஃபார் வாட் இஸ் டு கம். He who repeats a tale told by another man. ஸோ இந்த பர்சன் வந்து பாடன் என்ன பண்ணுவாருன்னா, பாடனர் எப்போவுமே அடுத்தவங்க சொன்ன ஸ்டோரியே வந்து திருப்பி திருப்பி எடுத்து வந்து கண்டினியூ பண்ணுற பர்சனாக இருந்தார். ஸோ இன்னொரு பர்சன் சொல்கிற ஸ்டோரின்றதுனால ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க. த நரேட்டர் சேஸ் மஸ்ட் ரிப்பீட் இட் as closely as he possibly can to the original teller. ஸோ அப்படின்னா ஒரிஜினல் டெல்லர்ஸ் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு நரேட்டர் அப்பப்போ இன்வால்வ் ஆவாங்க. And thus, if the tellers use obscene language, it is not our narrator's fault. ஸோ இது வந்து நரேட்டரோட ஃபால்ட் கிடையாது. அவர் யூஸ் பண்ண ஃபில்த்தி லாங்குவேஜ் மாதிரி சில டேர்மிக்கல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து வல்கரிக் டேர்மோட வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது வந்து நம்ம நரேட்டர் ஃபால்ட்டே கிடையாது. யாரோட ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் ஆக்ட் பண்ண இந்த பாடனோட டேர்ம் ஆஃப் வேர்ட்ஸ் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். த ஹோஸ்ட். The host is the last member of the company described. ஸோ இங்கே ஹோஸ்டோட கேரக்டர் தான் வந்து ரொம்பவே மெயினான கேரக்டர். ஸோ இந்த பர்சன் வந்து இந்த ஸ்டோரியை வந்து கிளியராக டிஸ்கிரைப் பண்ண வைக்கலைன்னா, ஸோ ஒவ்வொரு பர்சனும் வந்து வேற வேற ரீதியில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க, சான்சஸை வந்து வேற விதமாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஹோஸ்ட் தான் வந்து மெயினான பர்சனாக இருக்காங்க. த ஹோஸ்ட் இஸ் த லாஸ்ட் மெம்பர் ஆஃப் த கம்பெனி டிஸ்கிரைப், எ லார்ஜ் மேன் வித் பிரைட் லார்ஜ் ஐஸ் அண்ட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேர் மேன். ஸோ ஹோஸ்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, இவர் தான் அந்த கம்பெனி இதில் வந்து லாஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுற பர்சன் நரேட்டரால். ஸோ இவர் வந்து ஒரு லார்ஜ் மேன், ஸோ ரொம்பவே பெரிய மனுஷர், ரொம்ப பிரைட்டாக இருப்பார் அண்ட் இவருக்கு வந்து ஒரு பெரிய கண்கள் இருக்குன்ற மாதிரியும் அண்ட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேர் மேன். ஸோ ஹீ இஸ் ஃபேர் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கார் அப்படின்றாங்க. த ஹோஸ்ட் வெல்கம் எவ்ரி ஒன் டு த இன் அண்ட் அனௌன்சஸ் த பில்கிரிமேஜ் டு கேண்டபரி. ஸோ ஹோஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த பில்கிரிமேஜுக்கு வந்து போகிறவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு ட்ராவல்ஸையும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க எங்கே அந்த டேபர்ட் இன்னுக்கு. அண்ட் டிசைட்ஸ் தட் ஆன் த வே தேர் த கம்பெனி ஷெல் டேலண்ட் அண்ட் பிளே டு டெல் ஸ்டோரிஸ் அண்ட் அம்யூஸ் தெம்செல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் எடுத்த சான்ஸ் என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் வந்து கரெக்டாக ஸ்டோரி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து போகிற ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் வந்து யார் யார் ரொட்டீன் சான்சஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ டு டெல் ஸ்டோரிஸ் அண்ட் அம்யூஸ் தெம்செல்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து இப்போ சொல்ல வரும்போது தப்பாக சொன்னாங்கன்னா அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க.
எவ்ரி ஒன் கன்சென்ட்ஸ் டு த ஹோஸ்ட் பிளான் ஃபார் த கேம் அண்ட் ஹீ தென் கோஸ் ஆன் டு செட் இட் அவுட். ஸோ இவர் வந்து எவ்ரி ஒன் டுக் அ சான்ஸ். ஸோ இந்த இடத்துல எல்லா கான்சென்ட்ஸும் வந்து எல்லாருமே வந்து சான்ஸ் எடுத்தாங்க. எல்லாருமே ஹோஸ்ட் சொன்ன பிளான் படி பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்டோரிய சொல்லி கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் லைக் எ கேம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாரி வந்து இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இதோட ரிமைனிங் கன்டென்ட் அண்ட் இதோட பேலன்ஸ் ஒவ்வொரு டேர்ம், அதோட டைட்டில், அந்த டைட்டில் எத பேஸ் பண்ணது, எந்த ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணது, ஒவ்வொரு கேரக்டர் வந்து என்ன விதமான ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க, அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.